காதலருடன் மாமியார் ஓட்டம், மனைவி வலைவீச்சு. ஏதாவது கட்டை இருந்துச்சுன்னா சத்தியமா அடிச்சிருவேன் எடுத்து. இல்லைங்க, ஒரு கட்டை இன்னொரு கட்டையை எடுத்து அடிக்கக்கூடாது. அதுவும் ஒரு நாட்டுக்கட்டை, கட்டையை கொண்டு அடிக்கிறது தப்பு. சரிங்களா? ஏஜ் என்ன? ஏன் எதனாவது என்ன புரோக்கர்கிட்ட கொடுத்து பொண்ணு எதுன்னு பார்க்க போறீங்களா? நானே கல்யாணம் பண்ணிக்குவேன், எதுக்கு புரோக்கரு? சமூக இடைவெளியோட தான் உட்காந்துருக்கேன். சரியா? நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வரல. நாங்க எந்த குடும்பத்துல இருந்தா நாங்க என்ன ஏறி மடியில உட்காந்துக்கிற குடும்பத்துல? அப்படி இல்ல, நீங்க உட்கார்ந்தாலும் நான் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. ஏன்னா பசங்க பெருந்தன்மையா ஏத்துப்போம். நமக்குள்ள 1000 இருக்கும் ஜி, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நீங்க லவ் பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஒரு சின்ன குழந்தை கஷ்டப்பட்டு கேக்குது அவங்க ஆயாக்கு பிரசவ வலின்னு. ஒரு மனசுதான், நீ பொம்பளையா நீ எல்லாம்? ஆமா, அவங்க தாத்தா லேட்டா பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு பிறந்த நாள், நீங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு நீங்களா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்களா? ஒரு 4 பேர் வந்து உங்களுக்கு சொல்றது இல்லையா, நல்லா இரு நாசமா போன்னு? அந்த மாதிரி தாங்க இது. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு பேப்பர் படிக்கிறவங்க என்னைய பிடிச்சிக்கிட்டு பேப்பர்ல பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் பேப்பரோட நிறுத்திக்கோங்க. அது என்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட ஒரு தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன் வளர்த்துட்டு இருக்கீங்க. கான்வர்சேஷன்லாம் இல்லைங்க. காதலருடன் மாமியார் ஓட்டம், மனைவி வலைவீச்சு. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேங்க, அவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? நான் தான் சொல்றேன்ல, தோனி, MS தோனி. ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. நான் திரும்ப சொல்றேன், கடுப்புல ஆகாதீங்க. அழகான பொண்ணு கடுப்பாக கூடாது. நான் அழகுன்னே சொல்லல. நீங்க அழகுன்னு நீங்க சொல்லி தெரியக்கூடாது, இன்னொருத்தங்க சொல்லி தெரியணும். அப்பதான் நீங்க அழகு. என்ன அழகா இல்ல அசிங்கன்னு சொல்றதுக்குலாம்? நானா? நான் வந்துட்டு வழிபோக்கன். என்னாச்சு, வெறுப்பாகிறீங்களா? வெறுப்பாகுதா? ஏதாவது கட்டை இருந்துச்சுன்னா சத்தியமா அடிச்சிருவேன் எடுத்து. இல்லைங்க, ஒரு கட்டை இன்னொரு கட்டையை எடுத்து அடிக்கக்கூடாது. அதுவும் ஒரு நாட்டுக்கட்டை, கட்டையை கொண்டு அடிக்கிறது தப்பு. சரிங்களா? சாப்பிட்டீங்களா காலையில? மேடம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? ஆர்டர் பண்ணவா ஸ்விக்கில? நீங்க யார் எனக்கு ஆர்டர் பண்ண? ஒரு உதவி, ஒரு ஹியூமானிட்டி. ஹியூமானிட்டியா? ஆமா, ஹியூமானிட்டியா? ஹியூமானிட்டில இல்ல. இல்லங்க, இப்ப நான் உங்களை கேட்டேன்ல சாப்பிட்டீங்களா இல்லையான்னு. தமிழர் பண்பாடு அது. எது பண்பாடு? நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளு பசியோட இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தமிழர் பண்பாடு. நான் உங்களை கேட்டேன்ல, நான் பசியோட இருக்கேன், நான் பசியோட இருக்கேன். இல்ல, நான் உங்களை கேட்டேன், நீங்க என்ன திருப்பி கேட்பீங்கன்னு நினைச்சேன். அதுதான் பொண்ணுங்களோட குணமே அதானே, கேட்க மாட்டீங்களே. இப்ப நாங்க மட்டும் கேட்கணும், நீங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா? நான் பசங்களுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்றாள். அப்படியா? ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பண்ணாதீங்க. இரிட்டேட்டிங் நீங்க ஆகுறீங்களா? தெரியாத ஒரு பர்சன் கிட்ட. சரி, நம்ம தெரிஞ்சுக்கோ. கையை கொடுங்க. I am MS தோனி. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? கோவை சரளா. கோவை சரளாவா? சூப்பரா இருக்கு. நான் நினைச்சேன் உங்களுக்கு இந்த பேர் தான் இருக்கும்னு நினைச்சேன். கோவை சரளா, நல்லா இருக்கு பேர், சூப்பர். ஏஜ் என்ன? ஏன் எதனாவது என்ன புரோக்கர்கிட்ட கொடுத்து பொண்ணு எதுன்னு பார்க்க போறீங்களா? நானே கல்யாணம் பண்ணிக்குவேன், எதுக்கு புரோக்கரு? அப்படின்ற பேர்ல ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைங்க, தெரியாம டென்ஷனா இருக்கு. கோவப்படாதீங்க. கொஞ்சம் கூலிங்கா இருங்க. நான் வந்துட்டு சொல்றேன், ஓப்பனா சொல்லட்டுமா? ஓப்பனா பேசட்டுமா வேண்டாமா? அதுதான் யாருன்னு சொல்ல வரேன். சொல்ல விட கொஞ்சம் சொல்லட்டுமா? அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்லலைன்னாலும் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நான் உங்களை லவ் பண்றேன்.
யார் நீங்க? யார் நீங்க? இல்ல இல்ல யார் நீங்க? அதுதான் சொல்றேன். என்ன அன்பா சொல்றேன்? யார் நீங்க? அப்படி இல்லங்க, நான் சொல்ல வரத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க, முழுசா கேளுங்க. அட பாவிகளா, யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. இல்லங்க இது பண்ணிட்டு இருக்காதீங்க, அப்புறம் கடுப்பு ஏத்தி பார்த்துட்டு இருக்காதீங்க. அப்படி கோவப்படாதீங்க. வந்தீங்க நீங்க பாட்டுக்கு உட்காந்தீங்க, நியூஸ் பேப்பர் படிக்க, நியூஸ் பேப்பர் ரிலேட்டடா சும்மா என்ன பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் இப்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதாங்க, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால உங்களை பார்த்திருக்கேன், புரியுதா? எங்க பாத்தீங்க? ரோட்ல தான் பார்த்தேன், சத்தியமா பார்த்தேங்க. நம்புறீங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்க ரோட்ல நடந்து போவீங்க, அப்போ பிடிச்சிருச்சு உங்களை. டெடி ட்ரெஸ்ஸா இருக்காதுன்னு நீங்க பாத்துக்கோங்க, அதுதான் நான் சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா. நான் எவ்வளவு அழகா என் பேரை சொன்னேன், MS தோனின்னு. உங்க பேர் சொன்னீங்களா? அதான் கோவை சரலான்னு சொன்னேனே. கோவை சரலாவா? அப்படியா? பொய். நீங்க தான் என்ன பாத்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா? அப்ப என்னோட டீடைல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமே. என்ன தெரியும்? சொல்ல வேண்டிய அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேர் கேக்குறீங்க? அதான் உங்க வாயால உங்க பேரு, சும்மா ஏதோ உங்க வாயால உங்க பேரை இதுல போட்டீங்கன்னா அப்படியே கொண்டு தூர போட்டுருவேன். உங்க தலையில எறும்பு ஏறிட்டு இருக்கு, தொடச்சு விடுங்க. எறும்பு கடிக்கும்ல. ஒரு ஹியூமானிட்டியே இல்ல இந்த ஊர்ல. ஆமா. எந்த ஊர் இது? இழுப்பக்குளம் எப்படி போறது? எந்த ஊருங்க இது? ஜி சீரியஸாவே சொல்றேன், எறும்பு இந்த உள்ள பாருங்க, அந்த ஹோல்ஸ்குள்ளார போகுது. நீங்க கடிவா எங்கிட்ட கடக்க போறீங்க, எனக்கு என்ன? அப்படியா? பரவாயில்ல ஜி, இங்க பாருங்க. நான் சீரியஸாவே இங்க ஒரு ரிலாக்ஸா இருக்கணும்ன்றதுக்காக ரிலாக்ஸாவே அதுதான் சொல்றேன். அதுக்கு தான் நான் வந்தேன். வாங்குறதுக்குனே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அப்படி இல்ல ஜி, இங்க பாருங்க, நான் வந்துட்டு ஒரு லவ் ஃபெயிலியர். அத யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சரி, பையனா பொண்ணா? நான் பொண்ணு. சி பையன். பையன் பொண்ணு மாத்தி மாத்தி சொல்லி. அப்படியா? இல்ல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். உங்களுக்கு புரியுதா? அது பொண்ணான்னு தெரியாமலே நான் லவ் பண்ணிட்டேன். அதனால தான் சரி, அவங்க சொன்னாங்க உனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசவே தெரியல, நீ ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசி ஃபர்ஸ்ட். தள்ளி நின்னுங்க, இங்க நான் எவ்வளவு தூரம் நகர்ந்து போக முடியும்? வந்துட்டேன். இங்க தள்ளிங்க பாருங்க. சமூக இடைவெளியோட தான் உட்காந்துருக்கேன், சரியா? நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வரல. நாங்க எந்த குடும்பத்துல இருந்தா? நாங்க என்ன ஏறி மடியில உட்காந்துக்கிற குடும்பத்துல? அப்படி இல்ல, நீங்க உட்கார்ந்தாலும் நான் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. ஏன்னா பசங்க பெருந்தன்மையா ஏத்துப்போம். நான் மடியில வந்து உட்கார்ந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்கல்ல, அதுக்கு தான் சொல்றேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நான் ஒரு லவ் ஃபெயிலியர், புரியுதா? சொல்றேன், என் கதையை கேளுங்க. என் கதையை கேட்டு உங்களுக்கு அந்த பரிதாபம் வரலன்னா? உங்களுக்கு நான் பரிதாபம் இல்ல, உங்க கதையை கேட்டு அதனால உங்களுக்கு என்னால என்ன யூசேஜ்? என் மனசுல இருந்த கஷ்டம் கீழே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும்ல. ஏதோ ஒரு கர்மத்துக்கிட்ட என் கதையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும்ல. புரியுதா ஜி? கூல் டவுனா இருங்க. உங்க லவ் வரல, விடுங்க, நான் தூங்க போறேன். இங்க பேப்பர் இருந்துச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கு பாருங்க. பின்னாடி தான் இருக்கா? ஓகே. அதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணலான்னு வந்தேன், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல. வேற என்ன பண்ண? உங்க லவ்வுடைய லட்சணமா? வேற ஆமா. இப்ப என்ன, நான் ரோட்ல பாக்குறது எவனே ஒருத்தன் ரோட்ல பாக்குறது. நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இங்க பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை நீங்க பாக்குறது. எவன் கிடைப்பா இல்ல எவன் கிடைப்பான்னு இது பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லைங்க. உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், உங்களுக்கு பிடிக்கல, அழகா ஒரு கவிதை சொன்னேன். பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் வரும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போறோம்னு சொன்னேன் ஒரு கவிதை. லவ், நீங்க எல்லாம் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றது வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு பிடிக்கலையே. அதான் நான் என் வேலையை பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. தூங்க போறேன். அதாவது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும். வேற என்ன பண்ண? உங்க வேலையை நீங்க பாருங்க. போன் நோண்டுங்க ஜி. அதாவது வள்ளுவர் இதுதான் சொல்லியிருக்காரு. எதுக்கு வந்தீங்க? லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு வந்தேன். திரும்ப இந்த எல்லோ கலர் அடிபட்டே சாக போகுது போல இருக்கு. இல்ல ஜி, கொஞ்சம் சாஃப்டா பேசலான்னு பாக்குறேன். அதான் ஜி, நீங்க சாப்பிட்டா வாங்க, உள்ள வாங்க ஜி. எங்க சாப்பிட்டா உங்க மனசு இறங்கி நீங்க வாங்க.
நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். இலகுன மனசு தான், பரவாயில்ல சொல்லுங்க. இலகுன மனசு தானே ஜி, அதான் ஜி நான் சொல்றேன். நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிடுறாங்க எல்லாரும். அதான் ஜி, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். நான் வந்துட்டு டீசன்ட் காய். எங்க டாடி வந்துட்டு சொல்லியிருக்காரு டீசன்ட் காய். எங்க அப்பாவுக்கு நல்ல நாளைக்கு கல்யாணம், 2வது பொண்டாட்டிக்கு கல்யாணம், இது பேரு டீசன்ட் காய் சார். அப்படி இல்ல, எங்க அப்பா தான் அப்படி. எங்க அப்பாவோட ரத்தம் நான் அப்படி கிடையாது சரியா. நான் கொஞ்சம் டீசெண்டான ஆளு. எப்படி எங்க அப்பாவுக்கு மீறி வந்துட்டு இல்ல அப்படி இல்ல. நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுவேன், அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா உடனே கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல அப்படின்னா அந்த பொண்ணு தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு எங்க பாயை விரிச்ச மாதிரி பேப்பர் வச்சு படுத்து தூங்கிடுவேன். எப்படி அவங்களுக்கு பக்கத்துலயே படுத்துடுவீங்களா? ஆமா, காவல் யாரு இருப்பா? அப்புறம் பொறுக்கி பசங்களா இருக்காங்க. அப்புறம் காவல் நம்ம காதலிச்ச பொண்ணுக்கு நம்ம தான் காவல். சரி, இதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமா தான் இருக்கு. ஒரு ப்ரப்போஸ் பண்றது ஒரு வித்தியாசமா வந்து ப்ரப்போஸ் பண்ண நினைச்சேன். ப்ரப்போஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க, சீரியஸாவே கேக்குறேன். சீரியஸாவே லவ் பண்றீங்க இருக்கீங்களே, உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இல்லையா? மூச்சு விட கஷ்டமா இல்லையா? கஷ்டமா தான் இருக்கு. நீங்க கழட்டுங்க பார்க்கலாம். இல்ல ஏதாவது ஒரு இங்க பாருங்க ஜி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத உண்மையா புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு பொண்ணு என்னைய உண்மையா நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கோ அந்த பொண்ணுகிட்ட தான் நான் பேச காட்டுவேன்னு எங்க ஆயா மேல சத்தியம் பண்ணிருக்கேன் ஜி. எங்க அப்பா கிட்ட ஆமா சத்தியம் பண்ண மறுநாளே அது போயிடுச்சு, செத்து போயிடுச்சு. அதனால அது பொய் சத்தியம் மட்டும் நினைக்காதீங்க. ஆனா எங்க ஆயா தான் போயிடுச்சு, ஆனா சத்தியம் அப்படியே தான் இருக்கு. நான் எங்க ஆயாவுக்கு உண்மையா இருப்பேன். அதனால எந்த ஒரு பொண்ணு என்னைய சின்சியரா லவ் பண்ணுதோ அந்த பொண்ணுகிட்ட நான் உடனே ஃபேஸை ரிமூவ் பண்ணிட்டு டக்குன்னு மாலையை மாத்தி கல்யாணம் பண்ணிடுவேன் ஜி. ஆமா, ஏன்னா நான் வந்துட்டு அந்த அளவுக்கு தான் எங்க அப்பா என்னை வளர்த்துருக்காரு. ரொம்ப நல்லா அழகா வளர்த்துருக்காங்க, நீங்களும் ரொம்ப அழகா வளர்ந்துருக்கீங்க. அதான் ஜி எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க, நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னைய. பேச்சா இருக்கணும், மேல தொட்டுட்டு இருந்தீங்கன்னா கைய புடிச்சுக்கிறோம், அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் நானு ஜி இன்னொரு பிடிங்களேன் ஒரு நிமிஷம். நானே நல்லா இருக்கு, ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பிடிங்க ஜி. யாரையா பைத்தியத்துல பெரும் பைத்தியமா இருக்கு, சரியான தற்குறியா இருப்பான் போல இருக்கு. ஆமா ஜி, நான் உங்க மேல ஒரு குறி வச்சிட்டேன், அதனாலே நான் தற்குறியா மாறிட்டேன். ஜி ஒரு மணி என்னன்னு பாருங்க ஜி. ஒரு ஹியூமானிட்டி இல்லையா உங்கள்கிட்ட? ஒரு மனிதனையும் கிடையாது உங்களுக்கு? ஒரு ஒரு மணி கேட்டாலும் சொல்ல மாட்டீங்களா? மனசு தான் தர மாட்டீங்க, மணியும் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஜி, டைம் சொல்லுங்க ஜி, எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஏன் அடுத்த தெருவில் வேற எதுனா ஒரு பொண்ணு இருக்கா? அந்த மாதிரி கீழ்த்தனமான ஆள் நான் கிடையாது. மணி என்னன்னு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். டக்குன்னு பாருங்க ஜி. பார்த்தாச்சு. மணி என்ன ஜி? மணி என்ன? டைம் தானே கேட்டேன், காதலா கேட்டேன். இப்படி முறைக்கிறீங்க? டைம் சொல்லுங்க. டைம் அது எனக்கு 4 o'clock ஆகிறதுக்கு 8 minutes இருக்கு. 4 o'clock ஆகுதா? ஒரு 5:10 என்னை எழுப்பி விடுங்க சரியா? 5:10. ஆமா 5:10 எழுப்பி விடுங்க ஜி. டைம் இருக்கா? அப்ப ஏதாவது ஆமா, நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? மென்டல், நான் டைமே தப்பாதான் சொல்றேன். அப்படியா? எல்லாத்தையும் கெட்டு உட்காந்துட்டு இருக்கு பாரு, கடுப்பு. அதான் ஜி, நான் வந்துட்டு இயற்கையாவே என்னை எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. அதான் அது என்னோட பொறப்புலயே வந்துருச்சு. இருந்தாலும் நான் வந்துட்டு ஏமாந்த மாதிரி நான் காட்டிக்கவே மாட்டேன். நான் ஏமாந்துட்டேன்னா நீங்க ஏமாந்துறது தப்புன்னு தோணும்ல உங்களுக்கு. இப்போ 4 மணின்னு சொல்லியிருக்கீங்க, நான் நம்பிட்டேன். நான் நம்பலைன்னா உங்களோட மனசு காயப்படும், கஷ்டப்படும். அதுக்காக தான் நான் நம்பினேன். புரியுதா ஜி? ஏன் கண் கலங்குறீங்க? அழுகாதீங்க, இது இயற்கை தானே. சரி ஜி, அப்போ ஒரு 4 o'clock என்ன எழுப்பி விடுறீங்களா? தயவு செஞ்சு எழுந்து போங்க. நீங்க இங்க பாருங்க பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க யாரு ஜி? ஃபர்ஸ்ட் நான் யார் என்ன ஜி, உங்களுக்கு என்ன ஜி? அதான் ஜி, இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், பக்கத்தில் ஒரு ஆள் வந்து உட்காந்தாரு. அவர் இந்தியான்னு ஆரம்பித்தா இங்கிலாந்தில் கொண்டு போய் முடிக்கலையா? நான் அதை பண்ணேன், என் பொண்டாட்டி என்னை வெளுத்து கட்டிட்டா, அதனால நான் ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல.
அந்த மாதிரி இதுதான். ஜஸ்ட் ஒரு இது, உங்களோட கஷ்டம் என்னோட கஷ்டம், நான் உங்களை